1.5 மாதத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு ரீஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 4 கிலோ ஏறிட்டேன். பரவாயில்ல, நம்மளும் குறைச்சிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஜாயின் பண்ணிட்டேன். காலையில் இப்படி ஒரு சவுண்டுன்னு எட்டி பார்த்தா வெளியில் வேலை நடந்துகிட்ருக்கு. முன்னாடிலாம் நான் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பேன். என்ன தான் நடந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவேன். கடந்த 1.5 மாதமாக நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல பிகாஸ் ஆஃப் மை பிஸ்னஸ் ஃபெயிலியர். அப்போ தான் புரியுது, நமக்குன்னு ஒரு பெரிய ஃபெயிலியர் ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம எந்த கண்டிஷனுக்கு மாறுவோன்றது இது எனக்கு கண்கூட நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எப்படியோ 1.5 மாதத்துக்கு அப்புறம் பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டேன். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய நிலைமைக்கு நான் இனிமேல் தான் வரேன். சும்மா கண்டதை சாப்பிடாம ஹோம் குக்குடு ஃபுட்டு, மில்லட்ஸு, ப்ரோட்டீனை கரெக்டாக எடுத்துக்கிறது, இதிலலாம் கரெக்டாக இருந்தேன். ஸோ கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா டேட்ஸு, ஃப்ரூட்ஸுன்ட்டு லிமிட்டட் போர்ஷன்லாம் எடுத்துக்க ட்ரை பண்ணேன். நீங்கள் டிப்ரெஷனுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணுவீங்க? அதை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிவிட்டு போங்க.